அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. கழகத் தலைவர் தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இல்லந்தோறும் சென்று அங்கே இருக்கிற மக்களுக்கு ஓரணியில் தமிழ்நாடு, இன்று இந்த தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த தமிழ்நாட்டை ஓரணியில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் இந்த இயக்கத்தை இன்று சென்னையிலே துவங்கி வைத்திருக்கிறார். நாளை மறுநாள் முதல் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இல்லந்தோறும் சென்று அங்கே இருக்கிற மக்களுக்கு இல்லந்தோறும் சென்று இப்பொழுது தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துக்கள், குறிப்பாக மொழிக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து, நம் இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து, நம் வரலாற்றிற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து, இவைகளையெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் அதை மீண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று மத்தியிலே இருக்கிற, ஒன்றியத்திலே இருக்கிற இந்த பாஜக ஆட்சி மொழி திணிப்பு, குறிப்பாக இந்தியை திணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் எப்படியாவது இந்தியை புகுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் ஆளுகிற மாநிலங்களிலேயே அதை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து அதிலே தோல்வியுற்றிருக்கிறார்கள். அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே நம்முடைய பேரறிஞர் அண்ணா காலத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட இருமொழிக் கொள்கை தான் இருக்கும், புதிய கல்விக் கொள்கையிலே 3 மொழி படிக்க வேண்டும் என்று சொல்வதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் உறுதியாக சொல்லி, தமிழை காப்போம், தமிழ் மொழியை காப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த காலத்திலிருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு அதற்காக உயிர் தியாகம் செய்த மண் தான் இந்த மண். ஆகவே அந்த தமிழ் மொழி, தமிழ் இனம், அவைகளையெல்லாம் இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பது தான் இதனுடைய நோக்கம். மொழியின் அடிப்படையில் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், நாட்டு உணர்வின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக்க வேண்டும். குறிப்பாக இன்று நான் முன்பே சொன்னதைப் போல ஒன்றிய அரசு மொழி திணிப்பு மட்டுமல்ல, நம்முடைய வரலாற்றையே மறைக்கிற அளவிற்கு கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சி நிறுவனங்களை எல்லாம் வெளிநாட்டிலே இருப்பவர்கள், அமெரிக்காவிலே இருப்பவர்கள் கூட ஏற்றுக்கொண்டு அதற்கான புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிற இந்த காலகட்டத்திலேயும் அதனுடைய அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட மறுக்கிறது. அதையும் வெளியிட வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பாசிச ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் நீட்டுத் தேர்வே கூடாது என்று சொன்னோம். அந்த நீட்டு தேர்வையும் அவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த மாநிலங்களிலே பாசிசத்தை நுழைக்க வேண்டும் என்று அவர் எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதேபோல் உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்கள் கூட தங்கள் தாய்மொழியை இழந்து இந்தி என்கிற ஒரு மொழியை மட்டுமே கற்கும் அவலத்தில் சிக்கியுள்ளன. அதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஆங்கிலமா என்று கேட்டவர்கள் எல்லாம் அமித்ஷாவை போன்றவர்களெல்லாம் கேட்டார்கள். இன்று ஆங்கிலம், அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த காலத்திலேயே சொன்னார். இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அது ஆங்கிலம், நமக்காக இருப்பது தமிழ். குறிப்பாக அவர் ஒரு உதாரணத்தையே எடுத்து சொன்னார். அண்ணா அவர்கள் ஒரு வீட்டிற்கு செல்கிற பொழுது ஒருவன் ஓட்டை போட்டிருந்தான் சுவற்றிலே. அந்த ஓட்டை எதற்காக என்று கேட்ட பொழுது பூனை நுழைவதற்காக என்று சொன்னார். பூனை நுழைவதற்கு யாருன்னா செவுத்தில் ஓட்டை போடுவாங்களையான்னு சொல்லிட்டு வந்துட்டார். அடுத்த வாரம் போகும்போது பக்கத்திலேயே ஒரு சிறிய ஓட்டை போட்டிருந்தது. அந்த சிறிய ஓட்டை எதற்கு என்று கேட்ட பொழுது இது பூனை குட்டி செல்வதற்கு என்று சொன்னாங்க. அப்பொழுதுதான் அண்ணா கேட்டாராம், ஏன் பூனைக்கு ஒரு ஓட்டை,
பூனை குட்டி ஒரு ஓட்டையா? இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்பது பெரிய ஓட்டை இருக்கிறது, இந்த சின்ன ஓட்டை என்ற இந்தி தேவையில்லை என்று அண்ணா அப்பொழுதே உதாரணத்தோடு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இருமொழி கொள்கைதான் தமிழில் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே அதிகம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் படிக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லா இடங்களிலேயும் அவர்கள் அரசு பள்ளிகளாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் தமிழ் மொழியிலே பயில்பவர்களுக்கான சலுகைகளையும் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அப்பொழுதிருந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதிலே உயிர்நீத்த மாணவர்கள் ராஜேந்திரன் போன்றவர்களெல்லாம் அப்பொழுது எப்படி உயிர் நீத்தார்கள் 1964, 65களிலே என்பதையெல்லாம் தமிழகத்து இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். வீடு வீடாக இந்த மொழிக்கு பற்றியும் நாட்டை பற்றியும் எடுத்துச் சொல்லி இந்த மொழி உணர்வை, நாட்டுணர்வை உருவாக்க வேண்டும். இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. அதற்கு அதேபோல் இந்த 4 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் இல்லந்தோறும் சொல்ல வேண்டும். இல்லந்தோறும் சென்று உங்களுக்கு இந்த உதவி கிடைத்ததா, உங்களுக்கு உரிமை பெண் திட்டம் கிடைக்கிறதா, அதுவும் இப்பொழுது அதிலேயும் திருத்தம் கொண்டு வந்து இன்று அதை கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்திலிருந்து வழங்கப்படும் விடுபட்டவர்களுக்கும் தகுதியுள்ளவர்களுக்கு என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் ஒன்று. அதுபோல உரிமை தொகை மட்டுமல்ல, அவர்கள் பேருந்து பயணம், விடியல் பயணம், அதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்களுக்கு உங்கள் வீட்டிற்கு வருகிறதா, உங்கள் வீட்டிற்கு கிடைக்கிறதா, உங்கள் வீட்டு பிள்ளைகள் கல்லூரிகளிலே படிக்கிறார்களா, படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வருகிறதா என்பதையெல்லாம் கேட்டறிந்து இந்த 4 ஆண்டு சாதனைகளையும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இவைகளையெல்லாம் எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் இது எதிர்க்கட்சிக்காரர் வீடுகளாக இருந்தாலும் எல்லா வீடுகளுக்கும் சென்று அங்கே அமர்ந்து 10 நிமிஷம் அமர்ந்து இதை சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். ஆக இந்த 4 ஆண்டு சாதனைகளையும் எடுத்து சொல்லி இன்று ஒன்றிய அரசு எடுக்கிற இந்த பாசிச முயற்சிகளையும் தடுத்து நிறுத்த மதுரையிலே நடைபெற்ற மாநாட்டிலே நடந்தவைகளையெல்லாம் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அண்ணாவையும் பெரியாரையும் கலைஞரையும் கிண்டல் செய்து அவர்கள் பரப்பிய அவைகளையெல்லாம் கூட தடுத்து நிறுத்துவதற்கு அதிமுக தயாராக இல்லை. சேராத இடம் தண்ணில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உணர்வோடு இல்லந்தோறும் சென்று இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அதிலே நீங்கள் விரும்புகிறீர்களா, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக சேர விரும்புகிறீர்களா என்று கேட்டு அவர்களையும் நீங்கள் உறுப்பினர்களாக சேர்க்கவும் வேண்டும். ஆக உறுப்பினர்களாக சேர்ப்பது 2வது பட்சம். ஆனால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உணர்வை உருவாக்குவது முதல் பட்சம் என்று இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்பதை இணைக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாளை மறுநாளிலிருந்து நம்முடைய கழகத் தோழர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அவரவர் பகுதியில் இருக்கிற இல்லங்களுக்கு சென்று இந்த பகுதியிலே அவர்களுடைய விளம்பரம் அந்த இல்லங்களிலே அந்த நோட்டீஸையும் ஒட்டி அவர்களிடம் உறுப்பினர்களாக சேர விரும்புகிறவர்களிடம் உறுப்பினர்களையும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த எண்ணத்தினுடைய நோக்கம். ஆக முதலாவது நோக்கம் ஓரணியில் எல்லோரையும் கொண்டாட வேண்டும், 2வது கழக உறுப்பினர்களையும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் இட்டிருக்கிற கட்டளை. அதைத்தான் எல்லோரும் நாங்கள் செய்ய தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுநாளிலிருந்து அது நடக்கும். நாளைக்கு ஆங்காங்கே ஒவ்வொரு கழக கட்சி மாவட்டத்திலேயும் ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் செய்வோம். ஆகவே இந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டை மீண்டும் இங்கே மொழிவாரியாகவும் இனவாரியாகவும் யாவரும் இங்கே புகுந்துவிடக்கூடாது, இங்கே பாசிசத்தை நுழைக்கிவிடக்கூடாது, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும். சமத்துவம் சகோதரத்துவம் நாம் அனைவரும் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒருங்கிணைப்பது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நாளை மறுநாளிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நாம் இதை
சேர்க்கவிருக்கிறோம், இதை செயல்படுத்தவிருக்கிறோம். தொழில் முதலீட்டில் ஈர்ப்பதில் வந்து திமுக தோல்வி அடைஞ்சிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இதை பற்றி என்ன அந்த கேள்வி? சரி, இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 7 தொகுதியில் எவ்வளோ புதிய உறுப்பினர் திட்டமிட்டு சார் இந்த ஓரணியில் தமிழ் அதான் தலைவர் சொல்லியிருப்பது 30% உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் இப்பொழுது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களாப்பா? ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சொல்லிடுங்க. இந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ சேர்க்க போகிறோங்கிறத அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லுங்கள் சார். எங்களுடைய விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் உள்ள செஞ்சி, மயிலம், திண்டிவனம் 3 தொகுதிகள் உள்ளடங்கியுள்ளது. 10,000 விண்ணப்பங்களை நாம் பெற்றிருக்கிறோம். 2,50,000 உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக தயார் நிலையில் உள்ளோம். அதுக்குண்டான பாக முகவர்கள் கூட்டத்தை எல்லாம் நடத்தி அந்தந்த பகுதிக்கு அந்த விண்ணப்பங்களை கொடுத்து இருக்கிறோம். நாளை மறுநாள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த திட்டத்தை வகுத்து கொண்டு இல்லந்தோறும் செல்வது, கழக ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்து சொல்வது, ஒன்றியத்தினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை குறித்து சொல்வது, தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அந்த இடையூறுகள், அந்த நிதி ஒதுக்கீடு அளிக்காத இருக்கிற விவரத்தை எல்லாம் எடுத்து சொல்வது, கழக அரசின் சாதனைகளை விளக்கி சொல்வது, அனைவரும் ஓரணியில் இணைப்பது, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பது என்பது நாம் திட்டவட்டமாக அதை வகுத்து செயல்பட இருக்கிறோம். விழுப்புரம் இன்று கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வினை, ஒரு பரப்புரையை, ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரையை துவக்கி வைத்திருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து விழுப்புரம் மத்திய மாவட்டத்துக்கு உட்பட்ட விழுப்புரம் மற்றும் வானூர் தொகுதிகள் ஆகிய இந்த 2 தொகுதிகளில் விழுப்புரம் தொகுதியில் மொத்தம் 2,60,000 வாக்காளர்கள், அதேபோல் வானூரில் அங்கேயும் 2,50,000 வாக்காளர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அதே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல எப்படியெல்லாம் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் பொதுமக்களிடத்தில் எடுத்து கூறி அவர்கள் எல்லாம் இந்த பரப்புரை எடுத்து சென்று ஓரணியிலே தமிழ்நாட்டை கொண்டு வந்து அதேபோல் வாக்காளர்களையும் உறுப்பினர்களாக, கழக உறுப்பினர்களாக ஆக்கிட வேண்டும். அதுதான் இந்த பரப்புரையோட நோக்கம். முதலில் நம்முடைய லட்சியமான இந்த பரப்புரையில் பாரதிய ஜனதா அரசு எப்படியெல்லாம் நம்ம வஞ்சிக்கின்றது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் ஓரணியில் மக்களை கொண்டு வர வேண்டும். 2வது பட்சமாக உறுப்பினர் சேர்க்கையை நடத்தாகிட வேண்டும். அதில் 30% வாக்காளர்களை நம்முடைய கழக உறுப்பினர்களாக ஆக்கிடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விழுப்புரம் தெற்குட்பட்ட திருக்கோவிலூர் மற்றும் விக்கிரவாண்டி தொகுதியில் கிட்டத்தட்ட திருக்கோவிலூர் தொகுதியில் 2,64,000 வாக்காளர்கள், அதேபோல் விக்கிரவாண்டி தொகுதியில் 2,43,000 வாக்காளர்கள். இதில் தலைவர் தளபதி அவர்கள் ஆணையின்படி 30% வாக்காளர்களை நாம் உறுப்பினர்களாக சேர்த்திட வேண்டும் என்ற தளபதி ஆணைக்கேற்று கடந்த 2 நாட்களாக நாங்கள் எங்களுடைய BLA 2 மற்றும் BDA என்கிற பூத் டிஜிட்டல் ஏரியா, அதாவது புதியதாக ஒரு செயலியை இந்தியாவிலே எந்த கட்சியும் இல்லாத அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் முதலிலே ஒரு செயலியை கண்டுபிடித்து செயலி மூலமாக உறுப்பினர்களை சேர்க்கின்ற அதற்கு பயிற்சி கொடுக்கிற நிகழ்ச்சியெல்லாம் கடந்த 2 நாட்களாக மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. உங்களுடைய தோழர்கள்லாம் மிக ஆர்வமாக அதிலே உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த 2 நாட்களில் அதெல்லாம் மிக சிறப்பாக தெளிவாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்துதான் நாளை திருக்கோயிலூர் நகரத்தில் மிகப்பெரிய இந்த உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சியை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை திருக்கோயிலூர் நகரத்தில் நடத்த இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 3ஆம் தேதி இந்த உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. 30% என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் உங்கள் கழகத்தின் தோழர்களெல்லாம் ஆர்வமாக கண்டிப்பாக அதைவிட அதிகமாகவே கிட்டத்தட்ட 40 to 50% நாம் நம்முடைய உறுப்பினர்களை சேர்த்து விடலாம் என்று நம்முடைய கழக தோழர்களெல்லாம் எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் நாங்கள் கண்டிப்பாக தலைவர் எதிர்பார்ப்பதை விட, ஏனென்றால் இந்த விழுப்புரம் மாவட்டம்
எப்பொழுதும் தளபதியின் கோட்டையாக விலகி கொண்டிருக்கிற அந்த மாவட்டம் கண்டிப்பாக 40% மேல் நாங்கள் உறுப்பினர்களை சேர்த்து தளபதி அவர்களை பெருமைப்படுத்துவோம். 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தளபதி அவர்களுக்கு அதேபோல் எங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சமர்ப்பிப்போம் என்ற விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சேர்க்கை எல்லாமே செய்தி மூலமாக இருக்குமா சார், இல்லை வழக்கமாக அந்த படிவம் மூலமாக சார்? படிவம் மூலமாகவும் உண்டு, இந்த செயலி மூலமாகவும் உண்டு. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பத்திரிக்கையில் எழுதுங்க. பத்திரிகையாளரெல்லாம் இந்த மாதிரி நடந்தது, இந்த செய்தி சொன்னது, முதலமைச்சர் சொல்லியிருப்பது, இதெல்லாம் பத்திரிகைகளில் நீங்கள் செய்தியாக சொன்னால் அதுக்கு தான் உங்களை கூட்டு நீங்கள் பேச சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்திகள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். அவர்களும் தயாராக இல்லத்திலே இருந்து அவைகளை எல்லாம் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கும். மகளிர் உரிமை தொகை வந்து விழுப்புரம் நிறைய பேர் கிடைக்காம இருக்கு. அதுதான் இப்போ சொல்லியிருக்காரு, தெளிவாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு.